லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க பையன் என்ன முழுசா அவரோட வைஃப்னு ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியும்? முடியாதுல்ல. அதனாலதான் என்ன நீங்க இப்பவே காக்க பிடிச்சிருங்கன்னு சொல்றேன். நீங்களும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்பவே நாம இவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஐயோ, என்னாச்சு அத்தை? குழந்தைய கொஞ்ச நேரம் என் ரூம்ல தூங்க வச்சிருந்தேன்ல, திடீர்னு கண்ணை முழிச்சு அழ ஆரம்பிச்சிருச்சு. நானும் அழுகை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல. அதான் உன கூப்பிடலான்னு வந்தேன். நீ வளவலன்னு பேசி சொல்ல வந்த விஷயத்தையும் மறக்கடிச்சுட்ட. சீக்கிரமா போய் குழந்தையோட அழுகை நிப்பாட்டு போ. இது முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? மொபைல என்கிட்டே வா. என் பையன் கூட ஜோடியா நின்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க போறியா? நீ எப்படி போஸ்ட் கொடுக்கறன்னு நானும் பாக்குறேன். இப்ப மாறனோட இந்த சட்டை கருக போகுது. அத பாத்துட்டு மாற ஒண்ணு வருன்னு வறுக்க போறான். குழந்தை நல்லா தானே தூங்கிட்டு இருக்கா, அப்புறம் எதுக்கு அத்தை குழந்தை அழுகுதுன்னு சொன்னாங்க? அதிரா, என்னாச்சுமா? குழந்தைய பார்த்து என்ன யோசிக்கிற? பாப்பா அழுதாளா மாமா? நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன். குழந்தை நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா, அழலையம்மா. ஏன், என்னாச்சு? இல்ல மாமா, சும்மாதான். பாப்பா அழுத மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நாம நம்ம மாமியார வெறுப்பேத்துனதுனால நம்ம கிட்ட குழந்தை அழுதுன்னு அவங்க போய் சொல்லிருக்காங்க. நான் ஒருத்தி அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டனே. அதிரா, அந்த ஏஜென்ட் ஏதோ உன்னையும் திருமாறனையும் போட்டோ எடுக்கணும்னு சொன்னானே, அதுக்கான ஏற்பாடுலாம் ஆயிடுச்சா? இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாமா. ஆதிரா, இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா. தேங்க்ஸ் மாமா. சரிம்மா, நீ போ, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ போ. சரிங்க மாமா. ஒரு நிமிஷங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. சார், மேடம் வந்துட்டாங்க. போட்டோ ஷூட் ஆரம்பிச்சிடலாங்களா? என்னங்க நீங்களும் நானும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணியிருந்தா போட்டோ அழகா இருக்கும் இல்லையா? அதான் நான் உங்களுக்கு என் புடவைக்கு மேட்சா ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அந்த ஷர்ட்டை தான் போட்டுக்கணும். எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? நான் உங்ககிட்ட ஷர்ட் கேட்டேனா? சார், மேடம் சொல்றது கரெக்ட் தானே சார்? நீங்க 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டா போட்டோல பார்க்க அழகா இருக்கும் சார். போய் ஷர்ட்டை மாத்திக்கோங்க சார்.
ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் உங்க ஷர்ட்டை அயர்ன் பண்ணிடுறேன். எங்க அயர்ன் பண்றது? அதான் அயர்ன் பண்றேங்கிற பேர்ல ஆல்ரெடி சட்டையே கருக வச்சுட்டாளே. மா என்னம்மா சொல்றீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இவ வேணுனே உன் சட்டைய அயர்ன் பாக்ஸ்ல வச்சு கருக வச்சுட்டா. ரூம்ல போய் பாரு. இது எப்படி? நான் போகும்போது அயர்ன் பாக்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன். இது உங்க வேலை தானா? ச்சே, என்ன மனுஷி இவங்க. ஹீட்டே ஆகல. இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்ப? நல்ல வேளை பவர் இல்லாம இருந்திருக்க. இல்லனா நீ நிறைய சட்டை பொசுங்கி இருக்கும். சாரிங்க, பவர் வந்ததும் அயர்ன் பண்ணி தரேன், கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்பவே இந்த சட்டை நல்லா தான் இருக்கு, நான் இதையே போட்டுக்கிறேன். இதுவும் உங்க வேலைதான்னு எனக்கு தெரியும். கடவுள் கரெக்டா பவரை கட் பண்ணி என்னை எப்படி காப்பாத்துறாருன்னு பாத்தீங்களா? ஆதிரா, பவர் கட் பண்ணது கடவுள் இல்ல, இந்த சுபத்ரா தான். நம்ம போய் அயர்ன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோம். நாம இதை ஆஃப் பண்ணா அகல்யாவுக்கு டவுட் வந்துடும். பேசாம வெளியே போய் மெயின் பாக்ஸை ஆஃப் பண்ணிடுவோம். சார் வாங்க சார், போட்டோ எடுத்துடலாம். ஓ, கூப்பிடுறாருல, போங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? மாமா, ஒரு ஹெல்ப். சொல்லுமா. நீங்க என் போன்ல எங்க 2 பேரையும் விதவிதமா போட்டோ எடுத்து தரீங்களா? அதுக்கு என்னம்மா, எடுத்துட்டா போச்சு. நீ போய் திருமாரம் பக்கத்துல ஜோடியா நில்லுமா, நான் போட்டோ எடுத்து அசத்திடுறேன், சரியா? நீ போ. தேங்க்ஸ் மாமா. சார் கொஞ்சம் க்ளோஸா வாங்க. சார் அவங்க தோல்ல கை போட்ட மாதிரி ஒரு ஸ்டில் சார். சார் போடுங்க சார். டேய் மாறா, தோல் மேல கை போடுறா.
பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. 2 பேருக்கும் என்ன ஒரு ஜோடி பொருத்தம் இல்ல? என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்ல. சார் ஓகே சார், நாளைக்கு நான் பிரிண்ட் கொடுத்துறேன் சார். தம்பி நில்லுங்க. சொல்லுங்க மேடம். இப்ப போட்டோ எடுத்தீங்கல்ல, அவங்க என் மகனும் மருமகளும் தான். அந்த போட்டோல எனக்கு ஒரு காப்பி கிடைக்குமா? அவ்வளவுதானே மேடம், கண்டிப்பா கொடுத்துறேன் மேடம். ரொம்ப நன்றிப்பா. அண்ணா அண்ணா அண்ணா, சொல்லுங்க மேடம். இப்போ நீங்க எடுத்த போட்டோல எனக்கு ஒரு காப்பி கிடைக்குமா? அதான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன் மேடம். அது புரியுது, இருந்தாலும் எனக்கு தனியா ஒரு காப்பி வேணும், கிடைக்குமா? ஓகே மேடம், கண்டிப்பா தரேன். ஓகே, வரேன். தேங்க் யூ. வரேன். பயங்கரமான ஆளுதான் நீ. என்ன பயங்கரமான ஆளு? திருமாறன் மேல உனக்கு இவ்ளோ ஆசையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா நடிக்காத. நான் தான் பார்த்தனே போட்டோ எடுக்கும் போது. இதான் சாக்குன்னு அவனை எப்படி எல்லாம் வந்து இடிச்சு நின்ன. 2 பேரையும் ஜோடியா பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆதிரா மாமா, நீ காலேஜ் சேரணும்னு சொன்னல, அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாமா, இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடு, சரியா? தேங்க்ஸ் மாமா. என்னம்மா யாரோ மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். கண்டிப்பா மாமா. அப்புறம் நீ இந்த போட்டோ எடுக்க மொபைல் கொடுத்தல, பாரு போட்டோலாம் சரியா இருக்கான்னு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு மாமா, ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க. நான் எங்கம்மா அழகா எடுத்தேன், நீங்க 2 பேரும் அம்சமா இருக்கீங்க, அதனால போட்டோல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் மாமா, இந்த போட்டோ நான் வாட்ஸ்அப் டிபில வச்சுக்கிறேன். குழந்தை கூட. செல்லு, பாத்தீங்களா அம்மாவும் அப்பாவும் போட்டோல எப்படி ஜோடியா நின்னுட்டு இருக்கோன்னு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு போட்டோ பிடிச்சிருக்கா? அதான் சிரிக்கிறீங்களா? ஆனா உங்க அப்பாவுக்கு தான் பிடிக்குமான்னு தெரியல. கவலைப்படாத ஆதிரா, போட்டோல இருக்க மாதிரியே நீயும் திருமாறணும். சீக்கிரமே ஒத்துமையா ஜோடியா வாழ்வீங்க. உங்க வார்த்தை சீக்கிரமா பலிக்கட்டும் மாமா. கண்டிப்பாமா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். காலையில யாரோ சொன்னாங்க இன்னும் 4 நாள்ல என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவான்னு. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா 4 நாள்ல அவங்க நிலைமைதான் தலைகீழா மாறிடும் போல இருக்கு. ஆதிரா, பேசாம உள்ள போ. இந்தா.
இந்தா. என்னாச்சு அகிலா? ஏன் ரொம்ப டல்லா இருக்க? உனக்கு தெரிஞ்ச சினிமா கம்பெனில எனக்கு சான்ஸ் கேட்டு வரேன் தானே போனேன். ஏன் டல்லா திரும்பி வந்திருக்க? யாராச்சும் உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? என்னை யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சாரு. உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிட்டா போதும், அதுக்கு தான் போராடுறேன். ஆனா ஆனா என்னை பத்தி ஏதாச்சும் தப்பா சொன்னாங்களா அகிலா? ஐயோ சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் வேற என்ன? புதுசா சான்ஸ் கேட்டு எந்த கம்பெனிக்கு போனாலும் பணம் கேட்குறாங்க சாரு. பணமா? ஆமா, நமக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் தரணும்னா நாம அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? நமக்கு டெய்லி லைஃபை ரன் பண்றதுக்கே காசு இல்லை, இதுல அவங்களுக்கு பணம் கொடுத்து. சாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. சினிமாவில் எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவங்களை மீட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். அகிலா, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன சாரு? ஆகாஷ்னு என் காலேஜ் மேட் ஒருத்தன், இப்ப அவன் அப்ராட்ல ஒரு நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் கிட்ட நான் பணம் கேட்கட்டுமா? இல்ல வேணாம், அதெல்லாம் சரியா வராது சாரு. ஏன் சரியா வராது அகிலா? அவன் எனக்கு மத்த ஃப்ரெண்டு மாதிரி கிடையாது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். என் மேல அவனுக்கு ரொம்ப மரியாதை. நான் கேட்டா அவன் என்ன உதவி வேணாலும் செய்வான் அகிலா. கேட்டு பார்க்கவா அகிலா? அவன் குடுக்கற பணத்தை ஃபியூச்சர்ல நம்ம திருப்பி கொடுத்துடலாம். அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு அகிலா, நான் அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணி கூட கேட்டுடுறேன். இப்ப சும்மா வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன். ப்ளீஸ் அகிலா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்காக தான் ஓகே சொல்ல. உனக்கு தர்ம சங்கடமா இல்லைன்னா உன் இஷ்டம் சாரு. தேங்க்ஸ் அகிலா. சாரு, என்னாச்சு? சாரு, சாரு, பாத்தியா, நீ பிரிஞ்சு வந்த துக்கமே இல்லாம திருமாறன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் பாரு. இது புரியாம நீ தான் என்ன நேரமும் அவனே நினைச்சு புலம்பிட்டு இருக்க. அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க. ஆனா அவன் உன்னை பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியலையே. எப்படி சந்தோஷமா போஸ் கொடுத்திருக்கான் பாரு. இன்னும் ஏன் அதே பார்த்துட்டு இருக்க? ஆஃப் பண்ணி எடுத்து வை. அகிலா, எனக்கு ஒரு டவுட். என்ன? திருமாறன் என்னை பத்தி யோசிக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவர் ஏன் இந்த ஆதிராவோட சேர்ந்து இவ்ளோ க்ளோஸா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு? பாரு, என்னமோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ரெண்டு பேரும் எவ்வளவு நெருக்கமா நின்னுட்டு இருக்காங்க. தெரியலையே, எனக்கும் என்னன்னே புரியல.